ஹே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் இயர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நேராக நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடுவோம். காலிஸ்தான். காலிஸ்தானை பற்றி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவுக்கு வெளியே இருந்து இந்தியாவில் இருக்கிற சீக்ஸ் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியும், அவங்க ஒதுக்கப்பட்ட மாதிரியும், சீக்குகளுக்குன்னு தனிநாடு வேணும் அப்படின்னு இந்தியாவை பிளவுபடுத்தப்படுற இந்தியா பார்வையிலேருந்து பார்த்தோன்னா செப்பரேட்டிஸ்ட்டு சொல்லுவாங்க. செப்பரேட்டிஸ்ட்னு சொல்லப்படக்கூடிய வெளிநாடுகள்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த காலிஸ்தான். சீக் ஃபார் ஜஸ்டிஸ்னு இவங்க வச்சுருக்காங்க. இவங்க பெரும்பாலும் எந்தெந்த நாடுகளில் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கனடா, யூகே மற்றும் ஆஸ்திரேலியா. ஆனால் யூகேவும் ஆஸ்திரேலியாவும் நமக்கு பெரிய தொல்லையாக இருந்தது கிடையாது. யூஎஸ்லேயும் இருக்காங்க. நமக்கு யூகேவும் ஆஸ்திரேலியா, யூஎஸ்லாம் பெரிய தொல்லையாக இருந்தது கிடையாது. ஏன்னா அங்கே இருக்கிற கவர்மெண்ட் அதை அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அப்படி அலோவ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அது இந்தியா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பாதிக்கும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. பட் இப்போ பிரச்சனை எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடா. கனடாவில் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்க்கணும். நிஜார் அப்படின்னு ஒருத்தரோட கொலை வழக்கு. நிஜாரை கொலை பண்ணது யாருன்னு இந்தியாவுக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். ராதா. இந்தியாவோட இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தான் கொலை பண்ணாங்க. ஏன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இந்தியாவோட ஒரு இறையாண்மைக்கு செக்யூரிட்டி த்ரெட்டு. அது அன்னியிலேருந்தே இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவுங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. பெரும்பாலும் யாரோடன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ. அங்கே இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் கனடா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்குகளுக்கு வந்து ரொம்ப ஆதரவு அறிவிச்சுட்டு இருந்தார். ஏன்னா அங்கே சீக்கோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட இருக்காங்க. அதுதான் அங்கே டேர்னிங் பாயிண்ட்டே. நீங்கள் அந்த சீக்கோட ஓட்டை வின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும். அப்படிங்கிறதுக்காக தன்னோட சுயலாப அரசியலுக்காக இந்தியா மாதிரியான ஒரு கண்ட்ரியோட பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருந்தாலுமே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்கள பற்றி அவங்க பெருசாக கண்டுக்கிட மாட்டேங்காங்க. இது கேட்டு இந்தியா வந்து பெரும்பாலும் யுஎன்னையும் சரி, கனடா கிட்டேயும் சரி நம்ம கன்சர்ன் பண்ணும்போது அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீச் ஆஃப் ஃப்ரீடம். அதாவது அங்கே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது எங்கள் நாட்டில். உங்கள் நாட்டில் இருக்கான்னு தெரியல, எங்கள் நாட்டில் இருக்குது. எங்கள் நாட்டில் வந்து யார் வேணால் என்ன கருத்து வேணால் சொல்லலாம். திரும்பவும் சொல்கிறேன் ராஜா, உங்கள் நாட்டில் யார் வேணால் என்ன கருத்து வேணால் சொல்லலாம். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் ஒரு நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக எப்படி சொல்லலாம்? ஒரு நாட்டை பிரித்து சீக்குகளுக்கு தனி நாடை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் எப்படி அனுமதிக்கலாம்? அது கண்டிப்பாக ஒரு நாட்டோட இறையாண்மைக்கு அகைன்ஸ்ட் தானே. இதனாலேயே இந்தியாவுக்கும் கனடாவுக்குமான உறவு சுமூகமாகவே இல்லை. ஜஸ்டின் ட்ரூடோன்னு அங்கே ஒருத்தர் கோமாளி இருந்தார். அவர் இப்போ அதிபராகவும் இல்லை, அங்கே பிரைம் மினிஸ்டராகவும் இல்லை, தூக்கி அடிக்கப்பட்டார். அங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சி தலைமையும் எதுக்கு பயப்படுறாங்கன்னா, சீக்குகள் கிட்ட அங்கே கனடாவில் பார்த்தீங்கன்னா சீக்கோட பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 2% கிட்ட இருக்குது. அவங்களோட ஓட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார முடியும் அப்படிங்கிற தனி சுயலாபத்துக்காக மட்டுமே இதை பண்ணுறாங்க. இதனாலையுமே இந்தியா வந்து கனடாக்கு அகைன்ஸ்டாக வந்து பல மூவ்ஸை பண்ணாலுமே இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு டவுனில் போச்சு. இப்போது மேட்ருக்கு வருவோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா G7 உலகத்தில் மிக 7 வலிமையான பொருளாதாரத்தை கொண்ட நாடுகள். அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா 2வது வலிமையான நாடு சைனா, 4வது தற்போது 4வது வலிமையான நாடு இந்தியா. இவங்க யாருமே அந்த G7ல கிடையாது. ஆனால் G7 நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷம் இந்தியாவை வந்து அழைச்சிருவாங்க. ஏன்னா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் G7 நாடுகளுக்கு தெரியும். இந்தோ பசிபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறதா இருக்கட்டும், அடுத்த சூப்பர் பவர், அடுத்த 3வது மிகப்பெரிய பொருளாதாரமாக மாறப்போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்தியாவோட தயவு தேவை. அப்படிங்கிறனால இந்தியாவை வருஷம் G7 கண்ட்ரிகள் அழைக்கிறாங்க. ஆனால் இந்த வருஷம் கனடா அழைப்பாங்களான்னு அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ கனடாவோட தற்போதைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் கார்னி. இவர் ஜஸ்டின் ட்ரூடோவை பார்ட்டியை சேர்ந்தவர் தான். ஆனால் ஜஸ்டின் ட்ரூடோவோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு இவர் அவருக்கு பதிலாக வந்திருக்காரு. அவருக்கு பதிலாக வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். இத்தனை நாள் அவர் அறிவிக்கப்படாமல் இருந்துச்சு. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னென்னா G7ல இந்த வட்டம் இந்தியாவை கூப்பிட மாட்டாங்க அப்படின்னா. ஆனால் கடைசி நேரத்தில் இந்தியாவுக்கு ஒரு அழைப்பு விடுத்தாங்க. அதை ஏற்று நரேந்திர மோடி அவர்களும் கனடாவுக்கு பயணம் பண்ணார். பயணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் போயிட்டு சைப்ரஸ்லேருந்து கனடா போனார். அப்போ அந்த 2 நாள் ஜூன் 16ம் சரி 17ம் சரி காலிஸ்தான் பெரிய அளவில் ப்ரொபகண்டா பண்ணாங்க. மோடியோட படங்களை வச்சு இந்தியா கொடி எரிக்கிறது அந்த மாதிரி அவங்க எப்போவுமே பண்ணுறத பல ப்ரொபகண்டா பண்ணாங்க. மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி பண்ணாங்க. ஆனால் ஓரளவுக்கு செக்யூரிட்டிலாம் நல்லா தான் இருந்துச்சு. இந்தியன் டயஸ்போரா மட்டும் பார்த்துட்டு மோடி அவர்கள் ரொம்ப நாள் அங்கே இருக்கல. வெறும் 1.5 நாள் தான் இருந்தார் நினைக்கிறேன். உடனடியாக கிளம்பிட்டார். அது மட்டும் இல்லாமல் அந்த காலிஸ்தான் பார்த்தீங்கன்னா அங்கே பரேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கொடியை கொண்டு போகிறது, நாம பாகிஸ்தானில் ஒன்று அப்படிங்கிறது இதுலேருந்தே தெரியும். காலிஸ்தானுக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து ஐஎஸ்ஐ தான். அந்த பேக்கப் பண்ணுறது ஐஎஸ்ஐ தான். இல்லை யாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ மார்க் கார்னி அவர்கள் வந்து இந்த மோடி அவர்கள் அழைச்சதுனால காலிஸ்தான் அவர்கள் வந்து மார்க் கார்னிக்கு வந்து கடுமையான கண்டனம் தெரிஞ்சிருக்காரு. இது கண்டிப்பாக ஒரு அரசியலும் பெரிய பின்னடைவு தான். ஆனாலும் அவர் கூப்பிட்டுருக்காரு. ஏன்னா இந்தியாவோட வேர்ல்டு அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ட்டுங்கிறது அந்த அளவுக்கு இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்தியாவை தவிர்க்க முடியாத ஒரு நாடாகிட்டு தற்போது உள்ள சூழ்நிலை சொல்லி தான் ஆகணும். அதனால் இந்தியாவை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது உண்மையாக நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் மோடி அவர்களும் மார்க் கார்னி அவர்களும் பல சயின்ஸ்லாம் பண்ணணும்னு சொன்னாங்க. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா இன்டர்போலுங்கிறது இந்திய நாட்டில் இருக்கிற போலீஸும் கனடா நாட்டில் இருக்கிற போலீஸும் தங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பல வகையான அந்த க்ரைம் ரிப்போர்ட்ஸ், அந்த காலிஸ்தான் மூவ்மெண்ட்டை பற்றின க்ரைம் ரிப்போர்ட், அங்கே இருக்கிற ரவுடிஸை பற்றின டாக்குமெண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ஆனால் இது சைன் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு ஃபார்மலாக
ஒரு மீட்டிங்கை மட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு பிரதமர் மோடி அவர்கள் திரும்பிட்டார். கண்டிப்பாக இந்தியாவோட காலிஸ்தான் எதிர்ப்புங்கிறது அதிதீவிரமாக தான் இருக்க போகுது. பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நம்ம யூஎஸில் பார்த்தீங்கன்னா, பன்னூன் அப்படிங்கிற ஒரு காலிஸ்தான் லீடர் இருக்கார். அவரையும் நம்ம அசாசினேட் பண்ணோம். அது ஃபெயிலியர் ஆயிட்டு. பட் கண்டிப்பாக வர ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய அதிரடி நடவடிக்கைகள் எடுப்பாங்க. கண்டிப்பாக எடுத்து ஆகணும். இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு யார் தடையா இருந்தாலும் அவர்கள இந்த மாதிரி இஸ்ரேலோட மொழியில நம்ம கொல்றது தான் ஒரே வழியா இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக இந்தியாவோட இறையாண்மை தான் நமக்கு முக்கியம். அதுக்காக நம்ம என்ன எல்லைக்கு அனுப்பலாம். அதுக்கப்புறம் தான் நீங்க நாட்டோட வளர்ச்சி, ஆ நாட்டுக்குள்ள இருக்கிற வேறுபாடு எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ கண்டிப்பா மோடி அவர்கள் மோடி தலைமையிலான இந்த அரசு கண்டிப்பா இந்திய இறையாண்மைக்கு இதனை அனைத்தையும் அழித்து நொறுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இருப்போம். வாழ்க பாரதம், வளர்க இந்தியா. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கட்டும், எந்த ஒரு எடிட்டும் இருக்காது. நீங்க இதுவரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்க்க ரொம்ப நன்றி. எதுக்கு நான் எடிட்டும், கட்டும் பண்ண மாட்டேங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் என்னோட ஸ்பீச் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதனால தான். ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ பிடிச்சா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.